பிரெத் ஹோல்டிங் டெக்னிக்னு சொல்லுவோம். நம்மளால ஒரு பிரெத்தை எவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க முடியும் அப்படின்றது தான். அது யூஸ்வலா நார்மலா 30 to 60 செகண்ட்ஸ் நார்மலா பண்ணலாம். நார்மலா ஹெல்தியா இருக்கிறவங்க யூஸ்வலா நல்லா இன்னும் நல்லா அத்லெட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க இன்னும் நிறையாவே பண்ணலாம். பட் நம்மளுக்கு அட்லீஸ்ட் ஒரு 30 to 60 செகண்ட்ஸ் இருக்கிறது ஒரு நல்ல ஹெல்தியான லங்ஸ்ன்றது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொன்று என்னன்னா கேண்டில் ப்ளோயிங் டெக்னிக்னு சொல்லுவோம். ஒன்றும் இல்லை, சும்மா வீட்டில் இந்த கேண்டில் இருக்குன்னா ஒரு 1 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல வச்சுட்டு உங்களால இங்க இருந்துகிட்டு நல்லா அந்த கேண்டில ப்ளோ பண்ணி ஆஃப் பண்ண முடியுதுன்னா அது நல்ல ஹெல்தி லங்ஸ் அப்படின்றது இன்னொரு எக்ஸாம்பிளா சொல்லலாம். இன்னொன்று என்னன்னா சிங்கிள் பிரெத் கவுண்ட் அப் டெக்னிக் அப்படின்னு, ஒரே பிரெத்ல உங்களால எத்தனை நம்பர்ஸ் வரைக்கும் சிங்கிள் பிரெத்ல அப்படியே பிரெத்தை நடுவில் ரிலீஸ் பண்ணாம எவ்வளவு தூரம் பண்ண முடியுமோ அது ஒரு யூஸ்வலா 25 and above நல்ல ஹெல்தி லங்ஸ் அப்படின்றத சொல்லலாம். இது கிளினிக்கலா எப்படி பார்க்கலாம்னா நிறைய ஹாஸ்பிட்டல்ல ஹாஸ்பிட்டல்ஸ்ல நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட், டிஃப்யூஷன் கெப்பாசிட்டி, அந்த மாதிரி நிறைய இருக்கு. நெக்ஸ்ட் ரொம்ப நம்ம சொசைட்டில ரொம்ப காமனா இருக்கிற விஷயம் ஸ்மோக்கிங்கால என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு, இதனால நான் ஸ்மோக்கர்ஸ்க்கும் என்னென்ன பாதிப்பு இருக்குன்றத சும்மா ஒரு சின்ன எக்ஸாம்பிளா சொல்லணும்னா, ஒரு ஆள் இப்போ வேர்ல்டுல ஒரு 7 மில்லியன் டெத் இருக்கு அப்படின்னா நியர்லி 15 to 18% இது நான் ஸ்மோக்கர்ஸ். என்னன்னா ஸ்மோக்கிங் பண்றவங்க கிட்ட இருந்து அந்த பாசிவ் ஸ்மோக்கிங் சொல்லுவோம். பாசிவ் ஸ்மோக்கிங் ஆர் செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங்னு சொல்லுவோம். ஒன்றும் இல்லை, அந்த சிகரெட் பட்ஸ்ல இருந்து வரதா இருந்தாலும் சரி, இல்ல இவங்க இன்ஹேல் பண்ணி திருப்பி எக்ஸேல் பண்ணும் போது வர ஸ்மோக்ல இருந்து ஒரு கிட்டத்தட்ட இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள்ஸ் அஃபெக்ட் ஆகுறாங்க. அதனால பெட்டர் குவிட் ஸ்மோக்கிங். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயங்களுக்கு ஃபாலோ ஃபார் மோர்.